தேனி பழனிசெட்டிப்பட்டியில் நடைபெற்ற நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட மாநாடு கட்சியின் நிறுவனத் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாவட்ட, ஒன்றிய மற்றும் கிளை நிர்வாகிகள் உட்பட திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மாநாட்டுக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜெகநாத் மிஸ்ரா, தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி ஆகியவற்றை 7 மண்டலங்களாக பிரித்து தொடர்ந்து மண்டல மாநாடுகள் நடத்தி வருகிறோம். அதன் நிறைவாக தேனியில் மாபெரும் மாநாடு நடைபெற்றது. வரவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநிலத்தின் அனைத்து 234 தொகுதிகளிலும் எங்கள் கட்சிக்கு வலுவான வாக்கு வங்கி உள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000 முதல் 2 லட்சம் வரை ஆதரவாளர்கள் உள்ளனர். எனவே நாங்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணிதான் மிக பெரும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், எங்களை மதித்து எங்கள் வாக்கு வங்கி வலிமைக்கேற்ப உரிய தொகுதிகளை வழங்கும் கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்போம். எங்கள் கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிற அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளோம். ஆட்சியில் பங்கு குறித்து தமிழக வெற்றிக் கழகம் தெரிவித்த கருத்தை வரவேற்கிறோம் என்றார். அத்துடன் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவோம். தேனி மாவட்டத்தின் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிட திட்டமிட்டுள்ளேன். தேனி மாவட்டம் முழுவதும் எங்களுக்கு உறுதியான ஆதரவு உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். இந்த மாநாடு கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் செயல் திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்ததாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 7 மண்டலங்களாக பிரித்து தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி நிறைவாக இன்று தேனி மாவட்டத்திலே மிக பிரமாண்டமாக எங்களுடைய மாநாடை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். எதிரி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகம் 234 தொகுதியும், பாண்டிச்சேரி 30 சட்டமன்ற தொகுதியிலும் வலுவான வாக்குகளை நமது மக்கள் முன்னேற்ற கழகம் வைத்திருக்கின்றோம். நாங்கள் எந்த கூட்டணியில் அமைகின்றோமோ அந்த கூட்டணி தான் மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது எங்களுக்கு மரியாதை அளிக்கக்கூடிய கட்சியுடன் நாங்கள் பேசிக் கொண்டு இருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய கட்சியின் மரியாதைக்கு உரிய சீட்டுகள் வழங்கக்கூடிய கட்சியுடன் கூட்டணி அமைப்போம். தாவேகா விஜய் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்றாரு. ஒருவேளை அந்த கூட்டணியில இங்க போவதற்கான வாய்ப்புகள் நாங்க வரவேற்கிறோம். இந்த கூட்டணி அந்த கூட்டணி அப்படின்னு இல்ல, எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பிரதான கொள்கைகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். தூய நீர், தூய காற்று, தூய மண்வளம், விவசாயிகளுக்கான விலை நிர்ணயம் போன்ற கொள்கைகளை வச்சிருக்கோம். அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியுடன் கூட்டணி அமைப்போம். பேச்சுவார்த்தை நாங்க எல்லா கட்சியிலும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு உரிய பங்கு வேணும். எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா கட்சியும் நண்பர்கள் தாங்க. அனைத்து கட்சியுமே நண்பர். இந்த கட்சி அந்த கட்சியில எல்லா கட்சியுமே நண்பர்கள் தான். விருப்பத்துடன் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் வரணும்னு சொல்லி அனைத்து கட்சியுமே விரும்புறாங்க. எங்களுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சீட்டுகளை கேட்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய தகுதியின் அடிப்படையில் எங்களுக்கு நிச்சயமாக சீட்டு வழங்குவார்கள் என்று நம்புறோம். எங்க உயரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்க சீட்டை விரும்புறோம். வேற என்ன மாதிரியான அரசு நிலைப்பாடு எடுக்க போறீங்க? பட்ஜெட் வந்திருக்கு, அதை பத்தி எந்தவித அதாவது பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறை பட்ஜெட்டாக போடக்கூடாது. வருவாய் பட்ஜெட்டா தமிழ்நாடு இருந்தாலும், மாநில அரசாங்கம் இருந்தாலும், மத்திய அரசாங்கம் இருந்தாலும் நம்மளுடைய தேசத்துக்கு வருவாயை கூட்டக்கூடிய பட்ஜெட்டாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய கொள்கை. இப்ப நிறைய வருவாயை கூட்டணும். ஏற்றுமதிக்கான திட்டங்களை வகுக்கணும். கல்வியில ஏற்றுமதி கல்வியை கொண்டு வரணும். விவசாய கல்வியை ஊக்குவிக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விவசாயமும் வியாபாரமும் சேர்ந்ததுதான் இந்தியா. விவசாய பெருமக்களும் வியாபார பெருமக்களும் வளர்வதற்கான பட்ஜெட்டாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்.